கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலேயும் ஒரு பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சியை நாம் பார்ப்போமா? எல்லாருக்கும் மா உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே என்ற இந்த அருமையான பாடல் பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கு முன்னோடி மிஷனரியாக வந்த E.P. ஸ்காட் ஒரு முறை ஒரு பாதையில் தனியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று ஒரு ஆதிவாசிகளின் கொலை கூட்டம் ஈட்டிகளுடன் அவரை சூழ்ந்து கொண்டது. என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த ஸ்காட் உடனடியாக தன் பெட்டியை திறந்து வயலின் இசைக்கருவியை எடுத்து அதை மீட்டிக்கொண்டே இந்த பாடலை பாட ஆரம்பித்தார். மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆதிவாசிகள் அவர் எல்லா ஜனங்களும், அதாவது ஆல் ஹெயில் த பவர் ஆஃப் ஜீசஸ் நேம், எல்லா ஜாதிகளும் என்ற சரணத்தை பாடும்போது தங்கள் ஈட்டிகளை தாழ்த்தி கொண்டு கண்ணீர் மல்க நின்றனர். பின்னர் அவர்களுக்கு அவர் நற்செய்தி எடுத்து கூறினார். இவ்வாறு அந்த நாளிலே எளிமையான கருத்து செறிந்த இப்பாடலை கொண்டு மிஷனரியின் உயிரை காத்ததுடன் நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கும் வாய்ப்பையும் ஆண்டவர் அளித்தார். இந்த பாடல் கிறிஸ்தவ ராஜ்யத்தின் தேசிய கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிறந்த பாடலை எழுதியவர் எட்வர்ட் பெரோனெட் என்ற இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு அருமையான போதகராவார். இவர் 1726 இங்கிலாந்திலே பிறந்தார். இவருடைய தந்தையும் ஒரு போதகர். எனவே இவரும் தந்தையைப் போல திருச்சபை போதகரானார். இவர் ஜான் வெஸ்லியின் மீது மிகுந்த மதிப்பும் எண்ணமும் கொண்டிருந்தார். உணர்ச்சிகரமான ஈடுபாட்டுடன் ஊழியம் செய்த பெரோனெட்டுக்கு பாடல் எழுதுவது தானாகவே வந்த கலையாக இருந்தது. அவர் பல பாடல்களை எழுதிய போதும் அவரது பாடல்களில் இப்பாடல் ஒன்றே இன்றும் உபயோகத்தில் இருக்கிறது. இந்த பாடலை தனது 58வது வயதில் கேன்டர்பரியில் ஊழியம் செய்யும் போது எழுதினார். இந்த பாடல் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வாழ்த்தி பாடுவதாக எழுதப்பட்டுள்ளது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னதத்திற்கு ஏறி மகிமையின் நித்திய சிங்காசனத்தில் அமரும்போது இறைவன் படைத்த படைப்புகள் ஒவ்வொன்றும் வந்து அவரை வாழ்த்தி பாட இப்பாடலாசிரியர் அழைக்கிறார். இந்த பாடலுக்கு 3 அழகான ராகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆலிவர் ஹோல்டன் என்ற இசையாசிரியர் காரனேஷன் என்ற ராகத்தை அமைத்தார். அதே போல வில்லியம் ஷ்ரப்சோல் என்பவர் மைல்ஸ் லேன் என்ற ராகத்தை அமைத்தார். இங்கிலாந்தில் அனைவராலும் பாடப்படுகிறது இந்த ராகம். பின்னர் 1838 ஜேம்ஸ் எல்லோர் என்ற ஆங்கிலேயரால் விழா காலங்களுக்கென்று அமைக்கப்பட்ட டயடம் என்ற ராகம் பாடகர் குழுக்கள் விரும்பி பாடும் சிறப்பு ராகமாக கருதப்படுகிறது. இவ்விதமாக இந்த பாடலானது 3 பாடல் இசை ஆசிரியர்களால் ராகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் இந்த பாடலை அந்த ராகத்தில் ஒரு ராகத்தை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லோருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மனிதர் நீர் வாழ்க 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 இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே, பரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 இயேசுவே. All hail the power of Jesus' name. Let angels prostrate fall. Let angels prostrate fall. Bring forth the royal diadem and crown him. Crown him, crown him, crown him and crown him.
ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.